பிரைஸ் த லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. யார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். அந்த கருணை கண்ணன், அந்த கருணை கண்ணன்ற வார்த்தைக்கு அழகான மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. தாராள மனப்பான்மை உள்ளவர்கள், தாராள மனப்பான்மை உள்ளவர்கள், தாராள மனதை உடையவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கருணை என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? இரக்கமுடையவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாம். இரக்கமுடையவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தாராள மனப்பான்மை உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சுவிசேஷ புத்தகம் மத்தேயுல வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இரக்கம், தேவனுடைய இரக்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவார்கள். நம்ம ஏழைகளுக்கு இறங்குகிறோம், ஏழைகளுக்கு கர்த்தர் இறங்கினார். இரக்கமுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். தாராள மனதுடையவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு அழகான ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் கருணை கண்ணனாக இருப்பார்களாம், தாராள மனதுடையவர்களாக இருப்பார்களா, இரக்கமுடையவர்களாக இருப்பார்களாம். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ ஜனமே, அந்த கருணை கண்ணன்ற வார்த்தைக்கு தாராள மனசு குறிக்குது. அது மட்டும் இல்லை, இரக்கம் உடையவர்கள் என்று குறிக்குது. இன்னைக்கு ஆசீர்வாதமாக நம்ம இருக்கணும்னா யார் ஆசீர்வதிக்கப்படுவாங்க? வேதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இரக்கமுடையவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், தாராள மனதுடையவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று மொழிபெயர்ப்பிற்க சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இரக்கமுடையவர்களாக இருக்கிறோமா, தாராள மனப்பான்மை உடையவர்களாக இருப்போமானா நம்ம ஆசீர்வாதமாக இருப்பது நிச்சயமே, நம்ம ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயமே. அது அப்படியே தொடர்ந்து அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். தனக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரத்தில் யாருக்கு கொடுக்கிறானா? தரித்திரனுக்கு கொடுக்கிறானா, ஏழைகளுக்கு கொடுக்கிறானா, எளியவர்களுக்கு கொடுக்கிறானா, சிறுமைப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறானா. தன் ஆகாரத்தில் அவருக்கு கிடைத்த அந்த ஆகாரத்தில் யாருக்கு கொடுக்கிறானா? ஏழைகளுக்கு. அவருக்கு பெயர் என்ன? கருணை கண்ணன், தாராள மனதுடையவன், இரக்கமுடையவன். அவனுடைய கண்கள் யார் மேலே இருக்குது? தாராள மனதுடைய கண்கள், இரக்கமுடையவனுடைய கண்கள், கருணை கண்ணனுடைய கண்கள் யார் மேலே இருக்கு? தரித்திர மேலே, ஏழைகள் மேலே, எளியவர்கள் மேலே இருக்குது. ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்ட்டு வசனம் சொல்லுது. அவன் தரித்திரனுக்கு கொடுக்குறான். சத்திய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். இன்றைக்கு நம்ம தாராள மனசுடையவர்களாக இருக்கலாம், இறக்கமுடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்ததை நம்ம யாரோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம்? யாரோட? நம்ம உற்றார் உறவினரோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அநேக நேரம். ஆனால் வசனம் சொல்லப்பட்டிருக்கு அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்குறான். நம்ம எத்தனையோ ஏழைகளை பார்க்கிறோம். நம்ம வீட்டு அண்டையில் நம்ம வேலைக்கு போகும்போது வரும்போது அநேக ஏழைகளை பார்க்கலாம், தரித்திரரை பார்க்கலாம், சிறுமைப்படுகிறவர்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆகாரத்தில் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோமா? தன் ஆகாரத்தில் வேதம் சொல்லப்பட்டிருக்கு, தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்குறான். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரத்தை ஏழைகளுக்கு கொடுக்குறோமா? தரித்திரனுக்கு கொடுக்குறோமா? சிறுமைப்படுறவர்களுக்கு கொடுக்குறோமா என்பதை பார்க்கணும். அதை செய்யும்போது நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவருக்கு கொடுக்கும்போது அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவன் தாராள மனசு. ஆனால் அவரை போல தாராள மனசு யாருக்கு இல்லைங்கன்னு அநேகர் ஒருத்தரை பற்றி நம்ம சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். ஏன்? ஏழைகளை பார்த்தோன்னு இறங்குகிற மனசு, அவர்களுக்கு இறங்குகிற மனசு உடையவர்களாய் இயேசு ஏழை எளியவர்கள் மேலே இறங்கினார். அவர் 1000 தலைமுறைக்கும் நம்மேல் இறக்க பாராட்டி கொண்டிருக்கார். அன்பு தேவஜனே, 1000 தலைமுறைக்கும் இறக்க பாராட்டுகிறோடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம இன்றைக்கு தரித்திரர்களை பார்க்கும்போது, ஏழை எளியவர்களை பார்க்கும்போது, வறுமையில் இருக்கிறவர்களை பார்க்கும்போது, உணவின்றி வேதனைப்படுகிற ஏழை எளிய ஜனங்களை பார்க்கும்போது நம்ம இரக்கமுள்ளவர்களாய், தாராள மனமுடையவர்களாய், கருணை உள்ளமுடையவர்களாக நாம் இருந்து தன் ஆகாரத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணுன்ட்டு கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். நீங்கள் கொடுக்கும்போது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வேதம் அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. தேவன் நம்ம மேலே பாராட்டின இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. தொற்கால் என்னும் ஒரு சீஷி இருந்தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு.
அவர் மிகுந்த தான தர்மங்களை செய்து கொண்டு வந்தாங்க. வேதத்தில் பார்த்துட்டு எத்தனோ பெண்கள் ஊழியம் செய்தாங்க. ஆனால் அந்த தொற்கால் என்னும் பெண்ணை பற்றி சொல்லப்பட்டிருக்கும்போது அவங்க தொற்கால் என்னும் ஒரு சீஷி இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்க. ஏன்? தேவனுடைய காரியங்களை நேர்த்திங்கரமாய் செய்தவள், தேவனுடைய ஊழியங்களை அதுக்கப்புறம் சீஷர்களை கத்தர் கொடுத்தார். சீஷர்கள் அதை கத்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். அவர்கள் சீஷர் எனப்பட்டார்கள். இங்கே ஒரு சீஷி இருக்கிறாங்க, கத்தருடைய காரியங்களை அப்படியே செய்கிற ஒரு சீஷின்னு அவங்கள ஒருத்தர் மாத்திரம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி அநேக பெண்கள் இருப்பீங்க, அநேக சகோதரர் கேட்டுக்கொண்டிருப்பீங்க சத்தியத்தை. இன்றைக்கு நீங்கள் சீஷர்களாக இருக்கிறீங்களா? நீங்கள் சீஷிகளாக இருக்கிறீங்களா? அந்த ஏழை எளியவர்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்த தொற்கால போல இருக்கிறோமா? நம்ம தேவனுடைய இரக்கங்களை பெற்ற நம்ம, அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை, முடிவில்லாத இரக்கத்தை பெற்ற நம்ம கருணை கண்ணனாக இருக்கணும், தாராள மனதுடையவனாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இரக்கம் உள்ளவராக இருக்கணும். அப்போது நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். தன்னுடைய ஆகாரத்தில் ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவஜனமே, அன்பு சகோதரன் நல்ல ஒரு வேலையில் ஒரு உயர்வை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். 7 மணி நிலையிலிருந்து ஒரு காரியத்தில் தேவனுக்கு உண்மையாக தேவனுடைய ஆசீர்வாத நன்மைகளுக்காய் காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் அவருக்கு உயர்த்தும் போது பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வாதமான பாத்திரமாக இருந்தால், ஏழை எளியவர்களுக்கு உதவுகிற பாத்திரமாக இன்னும் இருக்கிறார். அன்பு தேவஜனமே, அந்த மனுஷனுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் அவர் கேட்டப்ப கர்த்தர் எனக்கு கொடுத்தார், எனக்கு கொடுத்ததை நான் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏழை எளியவர்களுக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நான் ஏழை எளியவருக்கு கொடுத்து கொண்டிருக்கேன். அதன் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடங்குற, கர்த்தர் பிரியமாக இருக்கிறான்னு அவர் சொன்ன ஒரு பெரிய சாட்சி. அன்பு தேவஜனமே, இன்றைக்கு தாராள மனதுடையவர்களாய் இறக்க முடியவர்களை நம்ம இருக்கும்போது, நமக்கு கொடுத்த ஆகாரத்தை நம்ம தரித்திற்கு ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். அன்பு தேவஜனமே, ஹல்லேலூயா. இந்த வசனத்தோடு கர்த்தர் பேசும்போது கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். தாராள மனதுடையவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், இரக்கம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஏழை எளியவர்களை, தேசத்தில் இருக்கிற சிறுமையானவர்களை, ஏழை எளியவர்களை பரிசுத்தவான்கள் தாங்கினது போல இப்பூமியில் வாழும்படி தேவன் நம்ம மேலே பாராட்டின அந்த தெய்வீக இரக்கத்துக்கு கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லி, கர்த்தர் நமக்கு கொடுத்த அநேக காரியங்களில், கர்த்தர் நமக்கு கொடுத்ததில் ஏழை எளியவர்களுக்கு நம்ம பகிர்ந்து கொள்ளணும். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு நீங்களும் நான் ஆசீர்வாதமாக இருக்குமானால் கர்த்தர் நமக்கு கொடுத்ததை அவங்களோட பகிர்ந்து கொள்வோம். தேவனுடைய இருதய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுவோம். கண்களை மூடி அன்பினாவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் எங்களோடு பேசியிருக்கிறீங்களப்பா, அதற்காய் நன்றி. இன்றைக்கு பாக்கியமான வாழ்வு நாங்கள் வாழும்படி, ஆசீர்வாதமான வாழ்வு நாங்கள் வாழும்படி அப்பா, உங்கள் இரக்கங்களுக்கு முடிவே இல்லைன்ட்டு நாங்கள் வேதத்தில் வாசிக்கிற வசனங்களை சொல்லுகிறோம்ப்பா. ஆனால் இறக்க முடியவர்களாய் ஆண்டவரே, தாராள மனதுடையவளாய் நாங்கள் இருந்து அப்பா ஆசீர்வதிக்கப்படும்படி ஆண்டவரே, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த காரியங்கள்லேருந்து ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கும்போது கருணைக்கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுதுப்பா. இன்றைக்கு கொடுக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்ப்பா. அப்பா, இந்த ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டுப்பா. நாங்கள் கொடுக்கறதில் ஆண்டவரே, ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து கர்த்தருடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் ஆண்டவரே கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காய் நன்றி. நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்திற்காய் நன்றி அப்பா. தாராள மனதுடையவனாய் இவ்வாண்டு எங்களை வைத்திருக்கிறீங்களே, ஆசீர்வாதமாக இருக்கும்போது வைத்திருக்கிறீங்களே, அதற்காய் நன்றி கர்த்தாவே. நீர் கொடுக்கிற காரியங்கள்லேருந்து, கொடுக்குற எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே, ஏழைகளுக்கு தரித்திரக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி அப்பா எங்களை நீர் உயர்த்தி வைத்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஏசு ராஜா நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவஜனமே, கொடுக்கும்போது ஒரு ஆசீர்வாதம் தேவனிடத்தில் வந்து அம்மிக்கு குளிக்கு மடியில் சரிந்து விழும்படி ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் ஏழை எளியருக்கு விதைச்சு பாருங்க, மிகுதியான பலனை, மிகுதியான அறுவடையை கர்த்தர் கொடுப்பது நிச்சயமே. God bless you. Have a blessed day.